அனைவருக்கும் வணக்கம். 9-18-27 என்ற தேதியில் பிறந்தவர்களா நீங்கள்? உங்களுடைய வாழ்வில் திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 9-18-27 என்ற தேதியில் பிறந்த நீங்கள் முழுமையாக செவ்வாயின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும், அதே சமயம் 18 என்ற எண்ணில் சூரியனையும் சனியின் ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும், 27 என்ற எண்ணில் சந்திரனை கேதுவையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இப்படி பல கிரகநிலைகளின் பிரதிபலிப்பு சற்று வெளிப்பட்டாலும் கூட முழுமையாக செவ்வாயின் ஆதிக்கத்தை 9 என்ற கூட்டுத்தொகை கிடைப்பதால் வெளிப்படுத்தக்கூடிய 9-18-27 என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற 9 என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதன் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த வேளையில் மார்ச் மாதம் என்பது 3ஆம் எண்ணாக பார்க்கப்படுகிறது. அந்த 3 என்பது குருவின் ஆதிக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவே குருவின் ஆதிக்கம் முழுமையாக வெளிப்படக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில அனைத்து வகையான காரணங்களையும் விளைவுகளையும் தாக்கங்களையும் அறிந்து செயல்படுவதற்கான யோகம் உண்டு. 2025 கூட்டுத்தொகையும் 9ஆக எண்ணின் அதிபதியாக இருக்கக்கூடிய 9-18-27 என்ற எண்ணின் அதிபதியான செவ்வாயின் சாராம்சத்தை வெளிப்படுத்துகிறது. எனவே செவ்வாய் மற்றும் குரு இணைந்து மிக சிறப்பான மாற்றத்தை இந்த மார்ச் மாதத்தில் அள்ளி கொடுக்க போகின்றனர். பொதுவாகவே குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே முழு சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வுல செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். எனவே அவரின் ஆதிக்கம் இந்த மார்ச் மாதத்தில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே இரட்டிப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் என்பது குருவின் ஆதிக்கத்தில் முழுமையாக நிறைவாக கிடைப்பதால் மங்களகரமான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடைதாமதம் இன்றி உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென மனித வாழ்வில் புதையல் கிடைக்கிறது என்றால் எப்படி மகிழ்ச்சி ஏற்படும், எப்படி செல்வ செழிப்பு உயரும் என்பதை யோசித்து பார்க்கும்போது அந்த அளவிற்கு அனைத்தையும் நேர்வழியிலே உங்களுடைய சிறு முயற்சியிலே சரியான ஊதியமாக உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தை மாற்றி அமைக்கிறாருங்க குரு. எனவேதான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நேர்வழியிலே செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த 9-18-27 என்ற தேதி கொண்ட உங்களுக்கு அபரிவிதமாக இந்த மார்ச் மாதத்தில் நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் பங்குச்சந்தை முதலீடு 1-2, 2-4, 4-8 என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளை நிச்சயமாக நம்ப வேண்டாம். அதில் முதலீடு செய்ய வேண்டாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற சிறு முதலீடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பங்குச்சந்தை அனுபவம் இல்லை என்றால் புதியாக பங்குச்சந்தை முதலீடையும் தவிர்ப்பது. செவ்வாயின் ஆளுமையில் பிறந்த 9-18-27 என்ற தேதியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை இந்த மார்ச் மாதத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான சுப காரியங்களை கூட இந்த தருணம் எளிய முறையில் திட்டமிட்டு புதையல் கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சி ஏற்படுமோ அதைவிட பல மடங்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது. பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான நிலைமை என்பது திருப்திகரமாகவும் வருவாய் உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம். ஆன்மீக சிந்தனை சற்று அதிகரிக்கும். எதிர்பாராத புண்ணிய பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள்
முற்றிலுமாக விலகி உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக எளிதில் குருவின் ஆதிக்கம் நிறைந்த இந்த மார்ச் மாதத்தில் எளிய முறையில் உங்களுக்கு கைகூடும். மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் கைகூடுவதால் அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிர்வாகத்தின் பாராட்டும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான காரியங்களை எளிய முறையில் செய்து முடித்து நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல உத்தியோக முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நுணுக்கமாக நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் உண்டு. சந்தை நிலவரத்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் திடீரென போட்டிகள் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை மிக சாதாரணமாகவும் கனக்கச்சிதமாகவும் எளிய முறையிலும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இந்த தருணத்தில் நல்ல அடித்தளமிடுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமையும். விளைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மற்ற துறைகளை காட்டிலும் திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென வருமான உயர்வை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை விளக்குவதோடு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு விருதுகள் பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வரவேற்பும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகமும் உயர்கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும். இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக விளைநிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. இது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை 9, 18, 27 என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட எளிய முறையில் செய்து முடித்து அவற்றின் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக 9, 18, 27 என்ற தேதியில் பிறந்த நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு இந்த மார்ச் மாதத்தில் திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.